இன்னொருத்தர் விஷ்ணு ரொம்ப மாயாவி, அவர் பரீட்சை பண்ணவர், சிவன் தான் தெய்வம் ஆசுதோஷின்னு ஒருத்தர் எழுந்திருந்து. இன்னொருத்தர் அதெல்லாம் சிவன் 6 கண்டா விஷ்ணு 6 கண்டா நேர தெரியலாம் சூரியன் நாளா. இன்னொருத்தர் சொன்னாரா சூரியன் ராத்திரி காணும், காலம் எப்போதும் இருக்கு, இந்த டைம்னு சொல்றேன் அது இதுதான் தெய்வம் நாளா. அருணம் முழுக்க காலமே தெய்வம், காலத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு. இன்னொருத்தன் சொன்னார் இதெல்லாம் வெறுமனே சொல்றது, காலம் ஜடம், அது தெய்வம் ஆகுது, அதெல்லாம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது, பயப்படாதே நானா ஒரு பய. இந்த பாப்பி அன்னைக்கு இருந்தானாம்னு. காலையோ இன்னும் சில பேர்கள் கர்மாவை பண்ணணும் நாளாம். இப்படி பின்ன பின்னமா சொன்ன போதுதான் ராஜா பயந்து கீழே விழுந்து பிறண்டு கதறினாளா. நாளோ 7 மார்க்கமோ புரியல, பின்ன பின்னமா வேற சொல்றா பெரியவாளா, இதுல எதை நான் உபாசிப்பேன்னு கதறினாளாம். அந்த சமயத்தில் ஒரு மகாபிரபு தீர்மானம் சொல்ல வந்தாளா. யாரு நாள் தமேவதேசம் பிரயோயதிருச்சயா சுகசுதீமானவதூதவேஷதிருகே அயத்ன சம்வர்த்தித திருக்களஜடா பிரகீர்ண கந்தாஜலசூத்ரமாலிகா கொச்சித்தன் கொச்சின்னிருத்யன்னே கொச்சித்ருதன் பிரம்மபரம் பவாவயன்னே தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரா. தத்ரங்கிறதுக்கு யாகயோக சமாதிஷு யாகம்னும் யோகம்னும் சமாதின்னும் விஷ்ணுன்னும் சிவன்னும் இப்படி பின்ன பின்னமாக மகான்கள் பேசுற போது ஒரு மகாபுருஷாள் அதே தேசத்துக்கு வந்தாளாம். எப்படி வந்தாள், சுக்காச்சாரியாள் அவளும் சிவனும் விஷ்ணுன்னும் சண்டை போடுறவாளோன்னாள். தீமானு சுதீமானு உள்ள இறக்கி பார்த்து வஸ்து ஒண்ணுன்னு தெரிஞ்சின்றவாளாம். அவதூத வேஷதிருக்கு ஏதாவது சால்வை உண்டோ, அவருக்கு ஏதாவது விருதம் உண்டோன்னாள். அவதூத வேஷமாம். அயத்ன சம்வர்த்தித திருக்களஜடா பிராரப்த வசத்தினால் வருஷா துங்குருதான். ஆமா இவரா ஒன்னும் பிச்சைக்காக அலங்காரம் பண்ணிக்கலையாம். அயத்ன சம்வர்த்தித திருக்களஜடா எல்லாம் மறைக்கிறதாம் ஜட்டே. வீதியில வரபோது அவதூதர்னா கௌபீனம் இல்லை, கட்டிசூத்திரம் இல்லை, நல்ல யௌவனம், குழந்தைகள் எல்லாம் பைத்தியம் போறதுன்னு குழிச துணியை கழுத்துல மாலையா போட்டிருக்காளாம். பிரகீர்ண கந்தாசூத்ரமாலிகா கொச்சித்தசன்னே கொச்சின்ருத்யன்னே கொச்சித்ருதன்னே பிரம்மபரம் விபாவயன்னே. சித்தன் அர்த்தனம் பண்றாளாம், சித்த கீழே விழுந்து பிறல்றாளாம், சித்த ஹூன்னு கத்தறாளாம், சித்த அழறாளாம். ஏன் அழறாள்னா கொச்சித்ருதன்னு பிரம்மபரம் விபாவயன்னு பரமாத்மா உள்ள பார்த்தத்தினால அழறாள் நாள். பரமாத்மாவை பார்த்தம் அழுவணும் நாள். பகவான பார்த்தவ அழுவணும் நாள், அழுவன் நாள். 10-20 நாள் அம்மா குழந்தைய விட்டுட்டு போயிடுவாள். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கானே என்ன பிறந்தாத்து கல்யாணத்துக்கு இவனை விட்டுட்டு போயிருப்பாள். பரீட்சை சமயமா இருக்கும், கல்யாணம் எங்கிருந்து முறுக்கும் இருக்கும், பட்சணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியில இறங்குவாள். வாசல்ல அழகா விளையாடிட்டு இருந்த 10 வயசு பையன் வண்டியில இறங்கினதுக்கு அப்புறம் என்ன 20 நாளா விட்டு போட்டியேன்னு அழுவன்னே. அழகா இருந்த பையன் அழுவன். அப்புறம் 20 நாளா உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தேன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அழுவன். அது மாதிரி பிரம்மத்தை பார்த்த ஞானிகள் பல ஜென்மாவா என் உள்ள இருந்து ஈவசந்தம் நகியானந்தி நபிஜானந்தி தேவாகான்னு, தேவாகனா இந்திரியாணின்னு அர்த்தம். கூட கூட இருந்தவன சகைவ சந்தம். 2 பாடம் சகைவ சந்தம் இகைவ சந்தம். கர்மகாண்ட ஸ்ருதி ஞானகாண்ட ஸ்ருதி ரெண்டும் இப்படி மாறி பேசுறது. உள்ளே சேர்ந்து இருந்தவனை பார்க்காம போயிட்டேன்னு வருத்தப்படுவாளா, பகவானை பார்க்காம இருந்துட்டேன்னு அழுவாளாம் பார்த்ததுக்கு அப்புறம். அப்படி வந்தாளாம் வியாசாச்சாரியாளுடைய புத்திராள் சுகாச்சாரியாள். உடனே எல்லாரும் என்ன பண்ணினான், தம் ஜஷ்டவர்ஷம் சுகுமார பாத கரோருபாஹ்வம் சகபோல காத்திரம். திவ்ய சரீரமாம். தம் ஜஷ்ட வருஷம்ங்கிறாள். 16 வயசா. இந்த நாள் 16 வயசு பையன் நாத்த கடிக்கிறான், அப்பாவை வையறான். இந்த நாள் 16 வயசு பயலுக்கு என்ன தெரியும்? பாகவதம் அப்பவே சொல்ல வந்துட்டாளா. பிரம்மனிஷ்டாள், திவ்ய சரீரமாம், ஞானிகள்லாம் ஒரே இடியா கிரீஷ துணியெல்லாம் கழுத்துல இருந்தும் என்ன பண்ணினான், அபிகூடவச்சதம் பிரத்யுத்திதாஸ்தே முனயா ஸ்வாசனேப்யா தல்லட்சணஜ்ஞா அபிகூடவச்சசன். கிரீஷ துணி நீ ஜட இட போட்டு மறைச்சிருந்தா கூட ஞானிகளுடைய லட்சணம் தெரிஞ்ச மகான்கள் புரிஞ்சு விட்டாளா. அவன் ஞானிகளை பார்த்தா தெரியும். அப்படி பிரம்மேந்திராள்
ஓடினாளாம். திருவிசநல்லூர்ல அவளுக்கு கடைசியில மகாவாக்கியோபதேசம் பிரம்மேந்திராளுக்கு. அழகா இருந்தவர் குருட்ட வரும்னா ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன நீ இப்படி வரும்னா கேட்டுக்கிட்டே இருந்தாள். ஒரு நாளைக்கு அவ குரு சொன்னாலாம் வா அடைக்காதான்னாளா. 10 நிமிஷம் இருந்துட்டு பரப்பிட்டு போயிட்டார் சதாசிவ பிரம்மம். பல்ல குரு தரிசனத்துக்கு ஊர்க்காரால காட்டாளாம். குரு என்ன சதாசிவத்தை காணுமே நாளா, அது உங்களுக்கு தெரியாதா, அதுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சே நாளா. கௌபீனம் கட்டி சூத்திரம் எல்லாத்தையும் அறுத்து அறிஞ்சு விட்டு துணியை கிழிச்சுட்டு ரோட்ல ஓடுறதே நாளா. உடனே குரு ஹோன்னு அழுதாளா, அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையேன்னு. உன்மத்தவது சஞ்சரதி சிஷ்யா தவேதி லோகஸ்ய வச கித்யன்னுவாசாஸ்ய குரு புராஹோ உன்மத்ததாமே நகிதாதி. அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையேன்னு அழுதாளா. அப்ப என்ன பேத்திக்கிட்டு போறான்னாளா. அதை போய் பார்த்து எழுதிக்கிட்டு வந்து சொன்னாளா குருட்ட. என்ன சொல்லிட்டு போறான் நாள். சிரான்மக்னேனாந்த பிரகிருதி விஷமே ஜன்மஜலதௌ மயா புண்ணியில் லப்தா குரு அமிர்த சிந்தாமணிரோ. வேதாந்த கிரந்தத்தில் உள்ள இந்த ஸ்லோகத்தை சொல்லி கத்தின்னு போனாளா. ஆஹாஹா, எத்தனையோ ஜென்மாவாய் இந்த விஷக்கடல்ல சம்சார சமுத்திரத்துல மூழ்கி கடந்தேன். கப்பல் இல்லாம பரிசல் இல்லாம கட்ட ஓடம் இல்லாம தவிச்சேன். அப்படி தவிக்கிற போது கீழே அப்படியே கையால அளவினேன். அப்படியே அளாவி தேடின போது என் புண்ணியவசத்தினால ஒரு சிந்தாமணி கிடைச்சது. எனக்கு சமுத்திரத்துக்குள்ள ஒரு ரத்னம் கிடைச்சது. அது என்ன ரத்னம் தெரியுமா நாள். குரு அமிர்த சிந்தாமணிரோ. ஒரு அமிர்த சிந்தாமணி மோட்ச சிந்தாமணி ரத்னம் எனக்கு கிடைச்சது. ஆச்சாரியனாக ஒரு சிந்தாமணி நாளாம். ஆமா, சிந்தாமணி கிடைச்சதுக்கு அப்புறம் ஊரூரா யாசகத்துக்கு போகணும். சிந்தாமணி இருக்கிற இடத்துல 80 மூட்டை ஸ்வர்ணம் நிச்சயம் ஆத்துல வரும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் விட்டாள். வீடுன்னா மோட்சம். ஆமா, ஆச்சாரியனாகிற சிந்தாமணி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அலையவேனா விஷயத்துல நான் வீடு வந்து சேர்ந்துட்டேன்னு விட்டாள். மோட்சத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி கத்திக்கிட்டு போறான்னாளா பிரம்மேந்திராள். அப்படி ஞானிகள்லாம் அது மாதிரி ஞானி ஆத்மானாத்ம விவேச்சனம் பண்ணி வஸ்து ஒன்னு உள்ள பார்த்த பிரபு சுக்காச்சாரியாள் அங்க வந்தாளா. பார்த்தா பைத்தியம்னு சாமான்யமான ஜனங்களுக்கு தோணும். ஞானிகளுடைய லட்சணம் தெரிஞ்ச பெரியவாள்லாம் என்ன பண்ணினான். ஊடவர்ச்சசமபி சுவாசனேபியா முனையா பிரத்யுத்திதாம். எல்லாரும் வந்திருந்தாளா. வந்திருந்து அதிசயே ஆகதாய தோதிதயாகதாய தஸ்மை பிரம்மனிஷ்டாளுக்கு ஆசனம் கொடுத்து பூஜை பண்ணினாலாம். விஷ்ணுராதம் விஷ்ணுனா ராதா தத்தா ரட்சித்தோவான்னாள். சுவாமி கொடுத்த பிச்சையாம் பரீட்சித்து பகவான் விஷ்ணுராதான்னு விஷ்ணுனா ராதா தத்தான்னாள். பகவான் கொடுத்த பிச்சைன்னு பேர் வச்சாலாம். பரீட்சித் சக்கரவர்த்தி கர்ப்ப பைக்குள்ள போய் சுவாமி காப்பாத்தின குழந்தையா பூஜை பண்ணினாலாம். பூஜை பண்ணி தன் குறையை சொல்லி கதறினாலாம். அந்த சமயத்துல யாராரு அங்க வந்திருந்தார் நாள். தத்ரோபஜத்முர்புவனம் புராணாஹ மஹானுபாவா முனயஸ்ய சிஷ்யாஹ பிராயேண தீர்த்தாபிகமாபதேசைஹ ஸ்வயம் ஹி தீர்த்தானி புரந்தி சந்தா அத்ருவசிஷ்டஸ்ய வனஸ்யரத்வானி அரிஷ்டநேமிர்புகுரங்கிராஷ்ட பராசரோதாதிசுதோதராம உதத்ய இந்திர பிரமதேத்மவாஹு மேதாதிதிகி தேவலாஷ்டிஷேண பாரத்வாஜோ கௌதம பிப்பலாதஹ மைத்ரேய ஊர்வஹ கவஷா கும்பயோனி द्वैपायनो भगवान् नारदश्च अन्ये च देवर्षि ब्रह्मर्षिवर्याः राजर्षिवर्या अनुरागयश्च नानार्षेय प्रवरान् समेत
அபியர்ச்சிய ராஜா சிரசா வந்தே. மகர்ஷியெல்லாம் வந்திருக்காளாம். எப்படி வந்தான்? யோக சக்தியினால ஆகாச மார்க்கமா கூட வரலாமா? அப்படி வந்தா தங்கள் சரணம் படாதே ஒரு தேசத்திலையும்னு புவனம் புனானா மகானுபாவாக அவளுடைய அனுபவம் ஆகாச மார்க்கமா கூட வரலாம். அப்படி இருந்தும் உலகம் பரிசுத்தமாகணும், நம்ம சரணம் பட்டடங்கள்ல இருக்கிற பீடையெல்லாம் தொலையிட்டம் நடந்து வந்தாளா ஆச்சாரியால் மாதிரி. தத்ரோபஜக்மர் புவனம் புனானா மகானுபாவா உனே சிஷ்யா சிஷ்யாவோட வந்தாளா. அவ வந்த நோக்கம் என்னன்னா தீர்த்த யாத்திரைக்கு வரா போற பாக்கியமான பிரவൃத்தியா, பாக்கிய பிரவൃத்தி தீர்த்த யாத்திரைக்குன்னு. ஆனா எண்ணம் என்னன்னா பாபிகள்லாம் கங்கையில ஸ்நானம் பண்ணி பாபத்தை விட்டுட்டான், கங்கை தவிக்கிறாளா அவ பாபத்தை போக்குவோம் நாம் தொட்டுன்னு வந்திருக்காளா. பிராயேண தீர்த்தாபிகமாபதேசை ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தா. அவன் ஆச்சாரியர்களுக்கு பாபம் உண்டோ? கங்கைக்கு போகணுமோ? என்னத்துக்காக போறாள்? எல்லாரும் போய் விழுந்து கலக்கி விட்டாதோ போய் நாம் தெளிவாக்குவோம்னு பாபத்தை போக்குவோம்னு வந்தாளா. ஆறாறு வந்தாள்.